காலபைரவர் ஏன் நாயை வாகனமாக தேர்ந்தெடுத்தார் என்று தெரியுமா? உங்கள் பகுதியில் நாய் தென்பட்டால் தவறுதலாக கூட அதன் மீது கல்லெறியாதீர்கள். காசி திருத்தலத்தில் நாம் முதலில் தரிசிப்பது இந்த நாயை வாகனமாக கொண்ட காலபைரவரைத்தான். சிங்கம் அல்லது யானையை வாகனமாக கொள்ளாமல் காலபைரவர் ஏன் நாயை வாகனமாக தேர்ந்தெடுத்தார் என்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பொதுவாக நாய் என்றால் விசுவாசம் என்று நமக்கு தெரியும். ஆனால் புராணங்களின்படி நாய்களால் கண்ணுக்கு தெரியாத உலகங்களை காணும் சக்தி உண்டு. தத்தாத்திரேயரை சுற்றி இருக்கும் 4 நாய்கள் 4 வேதங்களின் அடையாளமாக கருதப்படுகிறது. மகாபாரதத்தில் தர்மரை தவிர மற்ற அனைவரும் பாதியிலே மறைந்தனர். ஆனால் சொர்க்கம் வரை அவருடன் துணையாக வந்தது ஒரு நாய்தான். இதில் ஒரு முக்கிய ரகசியம் உள்ளது. சமஸ்கிருதத்தில் நாயை ஸ்வானா என்று அழைப்பார்கள். இது நமது சுவாசத்தை குறிக்கிறது. நாய் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அதன் சுவாசத்தில் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அந்த விழிப்புணர்வுக்கு அதிபதிதான் காலபைரவர். அதனால்தான் அவர் நாயை வாகனமாக தேர்ந்தெடுத்தார். எனவே எப்பொழுதும் நாய்களை அவமானப்படுத்தாதீர்கள்.